இனி வருகின்ற நாட்கள் அந்த விநாயகரோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய நிதி நிலைமையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க? பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்குமா? செல்வ செழிப்பு கிடைக்குமா? குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்குமா? உங்களுடைய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குமா? இதெல்லாம் போக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுமா? இதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன? உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன? அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை காக்கிற தெய்வம். அதனால் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக உங்களுடைய குலதெய்வத்திற்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவியில் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் பிற்பகுதி, இந்த வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு மின்சார வாகனம் வாங்கணும், மின்சாரம் சம்மந்தமான ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பிள்ளைங்க வழியில் ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி உங்களை தேடி வரும். திருமண வயதில் இருக்கிற இந்த ரிஷபராசி என்பர்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வருகின்ற வாரத்திலே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி வரன் பார்க்குறவங்க நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரன் அமைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன அவதூறு, பிரச்சனை, சங்கடம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா வீண் பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையானவங்க. ஆனால் அந்த பொறுமையவே சோதிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும். நீங்கள் ஒன்று செய்வீங்க, உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்கெல்லாம் நடந்துப்பாங்க. அதனால் சின்ன சின்ன வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம். அப்படி யாராவது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாத பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே உண்டு பண்ணிடுவாங்க. குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நெருப்பு, இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மறைமுகமாக உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயலை பார்த்து ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் பொறாமைப்படுவாங்க. கண் திருஷ்டி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு வேலையில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்க முடியும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் மறைமுகமாக சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பொழைச்சிப்பீங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சி எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். இந்த வார பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனையும் நீங்கள் கேளுங்க. அவங்களுக்கும் மதிப்பு கொடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநபர்கள் பேச்சை தவிர்க்கிறது நல்லது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. பிரதோஷம் தவறாமல் நந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். உழைப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இடமாற்றம் வேணும், நல்ல ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் முடிவுக்கு வரும். பம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய இடம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இது நாள் வரையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் முடிவுக்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. நிதானமாக செயல்பட்டு பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு 6, 8, 10 இடத்துல பார்க்க இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். தொழிலில் ஏற்பட்ட அந்த போட்டிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன இடர்பாடுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்குது. புதிய சொத்து, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய துணிச்சல், தைரியம் இது இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு. ஏன்னா குரு பகவான் 8, 10 ஆகிய இடத்துல இருக்கிறது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும்.
வேலையில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.